வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. அரசியல் தெரியுமா? அரசியல் நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா? செய்திகள் பாத்துறேங்க. உங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? எனக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இப்ப இருக்கிற அரசியல பார்த்தாலே இன்ட்ரெஸ்டா போச்சுங்க. என்னாச்சு? அந்த மாதிரி நடக்குதுங்க. என்ன நடக்குது சொல்லுங்க, விலாவரியா சொல்லுங்க. விலாவரியானா இப்போ நடக்கிறதே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன நடக்கிறது? நீங்க அப்படி பொதுவா அதாவது மக்களுக்கு சேர வேண்டியது மக்களுக்கு வந்து சேரது இல்லை. மக்களுக்கு ஒரு இது சொல்றாங்கன்னா அது வந்து கரெக்டா சேர்க்கணும். அவங்க அரசியல்வாதி, அவங்க நல்ல அனுபவம் உள்ளவங்க, அவங்க வந்து சொன்னதை வந்து வாக்கை காப்பாற்றணும். இப்போலாம் வந்து வர்றாங்க அரசியலில், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், உனக்கு 5,000 ரூபா தரேன், 20,000 ரூபா தரேன், உனக்கு வீடு கட்டி தரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்க, வீடு இல்லாத வாசல் இல்லாத. அவங்களுக்குலாம் ஒரு வீடு கட்டி கொடுத்தா அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் செய்யறது கிடையாது. இப்போ வந்து விஜய் சார் அரசியலில் வராங்கன்னு கேள்விப்படுறேன். அவருக்கு ஒரு படம் நடித்தாலே 300 கோடி 400 கோடின்றாங்க. அதெல்லாம் விட்டு வர்றாருன்னா அது எதுனா ஒன்று செய்யலாமா, இல்லை தலையெழுத்தை மாற்றலாமான்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். ஒருவேளை அவருக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நான் ஆதரிக்கிறேன் கண்டிப்பா. எல்லாம் பரம்பரையா நான் வந்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ இவர் வந்து கொஞ்சம் சரி ஒரு சேஞ்ச் பண்ணலாம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், இவர் எப்படி செய்யறாரு மக்களுக்கு அப்படின்னு. என்ன ஒரு இந்த ஆட்சியில இது பண்ணிக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு ஃப்ரீயா பஸ் விட்டுக்கிறாங்க. இன்னொன்று அந்த உதவித்தொகை மாதம் 1000 ரூபா அது கொடுக்குறாங்க, இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்பாற்பட்டு அதெல்லாம் வந்து காமராஜர் காலத்துலேருந்து அது கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அது அந்த காமராஜர் காலத்துலேருந்து அது கொடுத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் புதுசாக யாரும் எதுவும் கொடுக்கல. இப்போ எவ்வளோ பேர் பிளாட் படத்தில் ஒரு வேலை சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, வேலை வெட்டி இல்லாத. அவங்களுக்கு ஒரு பேட்டரியை கட்டி அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு இவங்க சோறு போட்ட மாதிரி ஆகிடும். சில பேர் வந்து உழைச்சி தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அடுத்த உழைப்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவங்க இது செஞ்சால் இன்னும் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ இது யாரும் செய்கிறது கிடையாது. என்ன ஒன்று, இந்த அரசியல் டைம், இந்த டைமில் ஓட்டு டைமில் வரும்போது உனக்கு ரேஷனில் 5,000 தரேன், உனக்கு 10,000 தரேன், உனக்கு 1,000 ரூபாய் தரேன்றாங்க. இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டுதான் இது வரைக்கும் 1 ரூபாய் காசு வாங்கினது கிடையாது யார்கிட்டையும். எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓட்டுக்கோசம் நம்ம உரிமை, அது நம்ம உரிமையை வந்து விற்கிற மாரி. அது அதனால நம்ம உரிமையை நான் விற்க மாட்டேன் யாருக்கிட்டையும். அதனால இப்போ இவரு ஒரு புதுசாக எதனா ஒரு ஆட்சி வந்து இவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொண்டு வந்து இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு வாசலை கொடுத்தாருன்னா அது அதோடைய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 4 வருஷம் டிஎம்கே ஆட்சி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றேன்னா, எல்லாரும் அதாவது என்ன சொல்றேன், அரசியல்ன்றது ஒரு சாக்கடை மாதிரி. அது வந்து சாக்கடை வந்து தெளிஞ்சாதான் அது நீராக வரும், இல்லைன்னா அது அந்த சாக்கடையாக தான் இருக்கும். அது மாதிரி அரசியல் இருக்கிறவங்க நிறைய பேர் தெளிஞ்சு மக்களுக்கு அந்த தெளிஞ்ச நீர் மாதிரி மக்களுக்கு செய்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, அதை செய்ய மாட்டாங்க. குறிப்பாக உங்களுக்கு என்ன இதில் குறை இருக்கு? எனக்கு எது அதாவது எனக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது. எனக்கு என்ன கோரிக்கைன்னா, மக்களை வந்து ஏமாத்தாத ஒரு நல்ல ஆட்சி பண்ணா போதும். அதை ஏமாத்துனா என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து வீடு வாங்கி தரேன், உனக்கு வீடு கட்டி தரேன்றாங்க. நீ 20 கட்டி கொடுக்காத. இல்லாத பிளாட்பாரத்தில் அன்னாட காய்ச்சி சாப்பிட்றான், தூங்க வழி இல்லாத பிளாட்பாரத்தில் போட்டு கொசு கட்டில சாப்பிட்றான் பார், அவனுக்கு ஒரு வேளை சோறு போட்டாலே போதும், இல்லை அவனுக்கு ஒரு ஒரு வீடு கொடுத்தாலே போதும். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன், வேற எதுவும் எதிர்பார்க்கிறேன். இதை வந்து யாருமே செய்தது கிடையாது. இதை வந்து யாரும் செய்தது இல்லை. எம்ஜிஆர் ஒருத்தர் செய்தாரு. ஏன்னா அந்த நரி குருவங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவரே அந்த இது செய்தாரு, எம்ஜிஆர் செய்தாரு. ஆனா இந்த மாதிரி ஆட்சியில யாருமே இந்த மாதிரி செய்தது கிடையாது. அவங்களெல்லாம் வந்து பிளாட்பாரத்தில் இருக்கும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தனி ஒரு அப்பார்ட்மெண்ட்டா கட்டி கொடுத்துட்டாரு. மருந்து போறது இல்லைம்மா, மரத்துல காய்க்கிறதுமா. அவனை அடுத்த தர டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போங்க. டாஸ்மார்க்கு வந்து அதாவது உழைக்கிறவன் வந்து ரொம்ப ஆடா உழைக்கிறவன் அது சாப்பிட்டு ஆகும். அதுக்குன்னு நான் டாஸ்மார்க்கே வேணாம் இல்லை,
இந்த டாஸ்மாக் விட்டு இதோட நல்ல ஒரு மக்களுக்கு எதனா ஒரு கான்செப்ட் ஒரு நல்ல பொருளா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். கல்லு குடிப்பீங்களா? கல்லு அந்த மாதிரி கல்லு அது வந்து கலைஞர் காலத்துல கலைஞர் ஆட்சியில வந்தது. ஃபர்ஸ்ட் கல்லு கடை எல்லாம் வந்தது. கல்லுனா நான் என்ன சொல்றேன், பனங்கல்லு. பனக்கல்லு தாங்க சொல்றேன். அந்த கல்லு வந்து கலைஞர் ஆட்சியில ஊத்தாங்க. அந்த கல்லை டாஸ்மார்க்க நிப்பாட்டிட்டு அதே மாதிரி அந்த கல்லை வந்து மறுபடியும் வந்து மக்களுக்கு கொடுத்து இந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கல்லு கொடுத்தா உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. வர வைக்கீங்களா கல்லு கடையை? நான் வர வைக்கிறேங்க, நான் வர வைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து இந்த சரக்கு கொஞ்ச நாள் சாப்பிட்டா ஒரு மாதிரியா வந்து கை கால்லாம் இழுக்குது, ஒரு மாதிரியா ஒரு மனுஷனை வந்து ஒரு வாட்டி அழுகுது. அதனால அது வந்தா பெஸ்டா இருக்கும். ஏன்னா உழைக்கிறவன் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடாத இருக்க மாட்டான், நம்ம அதை தடுக்கவும் முடியாது. அதாவது பெண்கள் சொல்றாங்க இந்த மது கடை மூடுன்னுவாங்க. ஆனா மூடலாம், ஆனா உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு ஒரு ஒத்த சைடில் மூட்டை தூக்குவான், ஒரு 100 மூட்டை தூக்கிட்டு வரான், அவனுக்கு உடம்பு வலி அளிக்கும். அவன் அந்த டைம்ல அதை எதை எதிர்பார்ப்பான், அதுதான் எதிர்பார்ப்பான். நிறைய குடும்பங்கள் இதனால சீரழிஞ்சு போகுதுலாமா? நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போடுதாங்க. அதனால நீ வந்து தரமான பொருளை கொடு, எதுக்கு வந்து ஆள்காலை மிக்ஸ் பண்ணி மனுஷனை சாவடிக்கிற? தரமான பொருளை கொடு. அதாவது மக்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாத பொருளை குத்தினா லைக் பண்ணலாம். அவங்க சீமான் வந்துட்டு படங்கள் ஆதரிக்கிறாரு, நீங்க பாத்திருப்பீங்க அவரு. சீமான் வரவங்க நீங்க வந்து அவர் பேசாதீங்க. தமிழன் வந்து தமிழனுடைய மானத்தையே கெடுத்துட்டா போல. என்ன? ஆமாண்ணே, ஆமா தமிழன் பேசுறாரு அவரு மூச்சு. அதாவது தமிழன் பேசுறது பெருசு கிடையாதுங்க, தமிழ் மாரி நடந்துக்கணும். நான் அந்த ஜாதிகாரனை சேர்த்தேன், நான் இந்த ஜாதிகாரனை சேர்த்தேன், நான் ஒடியாரனை சேர்த்தேன், நான் வண்ணானை சேர்த்தேன், நான் குறவனை சேர்த்தேன், நான் கொருத்தியை சேர்த்தேன்லாம் இருக்கும். அந்த இதை வரக்கூடாது. ஒரு அரசியல் வந்தானா ஒரு அரசியல்வாதி வந்து எப்படி பேசணும்னா கரெக்டாக பேசணும். அதாவது ஜாதியை பேசக்கூடாது. நீ மக்களை எதிர்பார்த்த தமிழன்னா தமிழனை தான் நீ எதிர்பார்க்கணும். ஜாதி மட்டும் அந்த தமிழனை ஜாதி கூட சேர்க்கக்கூடாது. நான் சொல்றது தப்பா கரெக்டாங்க? நீங்க ஜாதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா? ஜாதின்றது ஒரே ஒரு ஜாதி தாங்க இருக்குது, ஆண் ஜாதி பெண் ஜாதி. அது ஒத்து போனா நம்மளுக்கு பொன் ஜாதி. நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து உங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க? படிக்க வைக்கிறேங்க. ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்கீங்களா? ஜாதி கொடுத்துருங்க. ஜாதி இல்லன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க வந்து ஜாதி இருக்குதுங்க, இல்லன்னு இல்ல. ஆனா அந்த ஜாதியை வந்து இப்போ வந்து நான் வந்து பரஜாதி தான், நான் வந்து ஐஎஸ் ஜாதி கிடையாது, நான் பரையன் தான். ஆனா இந்த பழைய ஜாதியை சில பேர் ரொம்ப மட்டமா பேசி மட்டமா இது பண்றாங்க. அப்போ இவங்க இந்த ஜாதியை பத்தி பேசினா அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லு. நான் வந்து ஒன்னாம் கிடையாது, நான் வந்து முதலியார் கிடையாது, நாடார் கிடையாது, நான் பரஞ்சாதி தான். நானு அண்ணன் திருமால் வந்து உங்களுக்காக தானே. திருமால் வந்து நான் பாராட்டுவேன் அவரை நான் வந்து எங்கேயோ வச்சுக்கிறேன் அவரை. அவரு டிஎம்கே கூட கூட்டணியில இருக்காரு, அது பரவாயில்லையா உங்களுக்கு? அவர் டிஎம்கே இருந்தாலும் சரிங்க, இல்லைன்னாலும் சரியா, ஓட்டு போறது எங்க உரிமை, புரியுதா? திருமணனுக்கு இல்ல, விஜய்க்கு தான். ஆமா, அதுதான் உண்மை. அதாவது எல்லாரும் ஆட்சி பண்றாங்க பார்த்துட்டோம். இவரு ஒரு ஆட்டி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவரு என்ன செய்யறாரு, மக்களுக்கு நல்லது செய்யறாரா அப்படின்னு நான் அவருக்கோசம் போராடுவேன். இது நான் வந்து ஒரு வருஷமா பண்ணின்னு இருக்கேங்க. ஆமாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து மகேந்திரன். எந்த ஏரியா? நான் இதேதான், நான் வந்து பிறந்து வந்து வேசார்படி. நான் இப்போ இருக்கிறது இந்த ஏரியால வியாபாரம் பண்ணி இருக்கிறேன். அதனால ஒரு ஆளுக்கு போகுது, ஆண்டவர் புண்ணியத்துல ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செய்யறாரு. ஆனா யாருக்கிட்டையும் போய் நானு பிச்சை எடுக்கல. அந்த ஒரு இதை பாக்கியத்தை கொடுத்ததுனால ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நன்றிண்ணா.